ஒரு ஆராதனை. அது ஏன் சொல்ல வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. திரையிலே பாருங்கள். முதல் குறிப்பு, இட் இஸ் அ கமாண்ட். தேவனுடைய கட்டளை. இட்ஸ் அ கமாண்ட் ஆஃப் காட். இட் இஸ் அ கமாண்ட் ஆஃப் காட். துதிப்பது என்பது தேவனுடைய கட்டளை. காட் எக்ஸ்பெக்ட்ஸ் தட். இரண்டாவது போட்டிருக்கிறேன், த காஸ். ஏன் துதிப்பதற்கான காரணங்கள். மூன்றாவது, அதனுடைய விளைவுகள், த கான்டக்ட் ஆஃப் த தேங்க்ஸ் கிவிங். எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும். என்னோடு சேர்ந்து ஒருவேளை நீங்கள் ஊடகத்தில் பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த அதிகாரத்தை வாசிக்க அன்பை கேட்கிறேன். நான் வாசிக்கிறேன். சபையார் யாவரும் என்னோடு சேர்ந்து வாசிக்க அன்பை கேட்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்தான். புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். 4ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்ந்து அவரை சேவிக்கத்தக்கதாக லேவியரில் சிலரை நியமித்தான். அமர்வோம். ஒருவேளை புரிந்திருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். முதல் குறிப்பு என்னவென்றால், கவனியுங்கள். சத்துருக்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள். அவளை சுற்றி யுத்தம் இருந்தது. வேதம் சொல்கிறது, அவளை சுற்றி யுத்தம், இளைப்பாறுதல் இல்லை. ஒரு பக்கம் பெலிஸ்தியர், ஒரு பக்கம் எகிப்தியர், இன்னொரு பக்கம் சீரியர். இவைகளுக்கு மத்தியில் அந்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லாம் சொல்லுங்க, அதாவது கூடாரத்தின் நடுவே. அன்றைக்கு அவருடைய நம்பிக்கை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதில் தேவன் வாசம் பண்ணுகிறார். வார்த்தை இருந்தது. கவனியுங்கள். இன்றைக்கு இருக்கிற வெளிச்சம் அவளுக்கு இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சொல்லுங்க, நடுவே